நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் நாம் இன்று பேச இருப்பது அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து. அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து நமது மேடையில் பேசுவோமா வேண்டாமா என்கின்ற ஒரு சிந்தனை இருந்தது. காரணம், அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பேச துவங்கிவிட்டால் தொடர்ந்து அவர் குறித்து தான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதால் தான். அந்த அளவிற்கு அனுதினமும் அனைத்து ஊடகங்களையும் அவர் ஆக்கிரமித்து இருக்கிறார். பல நேரங்களில் நல்ல விதமாக செய்தியாக வந்தாலும் சில நேரங்களில் அதிக விமர்சனத்திற்குரிய செய்தியாகவும் வருகிறார். அப்படித்தான் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரியார் மீதான அவருடைய பேச்சுகள். சீமானுடைய உண்மையான ஆதங்கம் பெரியார் அவர்கள் மீதா அல்லது பெரியார் அவர்களுடைய கருத்தை பேசுகிறேன் என்கின்ற பெயரில் பல கருத்துக்களை இங்கே திணித்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தின் மீதா என்பதெல்லாம் விவாதத்திற்கு உட்பட்டது. அந்த விஷயத்திற்குள் நமது மேடை செல்ல விரும்பவில்லை. நமது மேடையின் இந்த காணொளியின் நோக்கம், இந்த காணொளி மூலம் நமது மேடை சொல்ல விரும்புவது, அண்ணன் சீமான் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார் என்பதுதான். ஆம், அதுதான் உண்மை. அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகளாக இந்த அரசியல் பயணத்தில் அவர் பயணித்து வந்தாலும் அவர் மீது ஒரு சந்தேக பார்வை, ஒரு சந்தேகங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே வந்தது. அது பல சந்தேகங்கள் என்றாலும் மிக முக்கியமாக 3 சந்தேகங்கள். ஒன்று, அவர் இலங்கைக்கு சென்று பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா என்பது. இரண்டாவது, ஒருவேளை சந்தித்திருந்தாலும் அவர் புகைப்படம் எடுத்தாரா எடுக்கவில்லையா என்பது. மூன்றாவது சந்தேகம், அப்படியே அவர் அங்கு சென்று சந்தித்து இருந்தாலும் சீமானவர்கள் சொல்வது போல சீமானவர்களுக்கு அங்கு ஆமைக்கறியும் உடும்புக்கறியும் பரிமாறப்பட்டதா என்பது குறித்து அதிகமாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்டது. இந்த சந்தேகங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் சீமானவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். இருந்தபோதும் சீமானவர்களுடைய அரசியல் பயணத்திற்கு ஆரம்பமாக அமைந்தது அவர் பிரபாகரன் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம். அது முதலில் ஆனந்த விகடனில் வந்த பிறகுதான் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் பரவலாக அறியப்பட்டார். அதன் பிறகு அவருடைய அரசியல் கட்சி துவக்கத்திற்கும் அது அடித்தளமாக அமைந்தது. அத்தகைய அடிப்படையான ஒரு படத்தை, அந்த படத்தின் மீதே ஒருவர் சந்தேகத்தை எழுப்பினார். ஒரு வாரத்திற்கு முன்பு வெங்காயம் என்ற படத்தின் இயக்குனர் என்று நினைக்கின்றேன், சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். அவர் சன் நியூஸ், நியூஸ் 18 போன்ற ஊடகங்களில் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த படத்தை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான், அது உண்மையான படம் அல்ல, அது போலியான படம் என்றார். இந்த செய்தி காட்டு தீ போல் எங்கு விவாதிக்கப்பட்டது. சீமானை பிடிக்காதவர்களால் இன்னும் பரப்பப்பட்டது. சீமான் மீது சந்தேகத்தின் அளவு என்பது கூடியது. ஆனால் பாருங்கள், தொடர்ந்து அவர் பெரியாரை விமர்சித்து கொண்டிருந்தார். அவருக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் என்று அவருக்கு எதிரான கருத்துக்களை கட்டமைக்கத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பது அடுத்து. ஆனால் இந்த நேரத்தில் புகைப்படம் குறித்து பேசியதாக இருக்கட்டும், அதன் பிறகு பேசியதாக இருக்கட்டும், அது நிச்சயமாக சீமான் அவர்களுடைய பெரியார் குறித்த பேச்சுகளுக்கு பதிலடி கொடுப்பதற்குத்தான் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த நிலையில் சங்கரி ராஜ்குமார் சொன்ன பிறகு சீமான் மீது ஒரு சந்தேகம் இன்னும் அதிகமான பிறகு பாருங்கள், அதே ஊடகங்களில் இன்னொருவரை கூட்டியாந்து நிறுத்துகிறார்கள். அவர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ். ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் நண்பர் கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு கொடுத்த நேர்காணலில் இதுவரை சீமானவர்கள் மீது எழுப்பப்பட்ட அத்தனை சந்தேகங்களையும் உடைத்தெறிந்து அனைத்தும் உண்மை என்று அவர் வாயாலேயே உளறி உண்மையெல்லாம் சொல்லி சீமானவர்களை சுத்தமானவர், அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்று நிரூபித்து விட்டார். அதுதான் உண்மை. சீமானவர்கள் பெரியாரை பேச போய், ஆனால் பாருங்கள், அந்த பெரியார் சீமானையே காப்பாற்றி விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், கொளத்தூர் மணியாக இருக்கட்டும்,
அல்லது ஒளிப்பதிவாளர் சந்தோஷாக இருக்கட்டும், இருவருமே சீமானவர்கள் இலங்கை சென்று பிரபாகரனை சந்தித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார்கள். அதன் பிறகு அந்த புகைப்படம் போலியா உண்மையா என்பதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணலில் சீமானவர்கள் 12 நிமிடம் அளவிற்கு சந்தித்தார்கள். அப்பொழுது புகைப்படம் மட்டுமல்ல, வீடியோவும் இருக்கிறது என்று கூடுதலாக அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். சரி, இது இரண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. சீமானவர்கள் சொன்னது போல அந்த ஆமைக்கறியும் அந்த உடும்புக்கறியும் என்னானது என்ற கேள்வி இருக்குமல்லவா? அதற்கும் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார். ஆமாம், அவர்களுடைய விருந்தோம்பலே அப்படித்தான். அதில் அவர் சில இக்கு வைத்து பேசினார். ஆமைக்கறி பரிமாறுவார்கள், ஆனால் அது எனக்கு கொடுத்தார்கள், சீமானுக்கு கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார். அந்த விவாதத்திற்குள் நாம் செல்ல வேண்டியதில்லை. ஆனால் சீமானவர்கள் இதை முதலில் சொன்ன பொழுது இந்த செய்தியே பொய், போர்க்களத்தில் நின்றவர்கள், துப்பாக்கி முனையில் நின்றவர்கள் இப்படியெல்லாமா விருந்தாக்கி சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் கேலி பேசியவர்கள் உண்டு. ஆனால் பேசியவர்கள், அவர்கள் சார்பாக நேர்காணலில் வந்து பேசிய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள், ஆமாம், சீமானுக்கு ஆமைக்கறி கொடுக்கப்படவில்லை, அது எனக்கு கொடுக்கப்பட்டது, சீமானுக்கு உடும்புக்கறி கொடுத்தார்கள் என்று அவர் கூறிவிட்டார். ஆக சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டது, உடும்புக்கறி சாப்பிட்டது, இன்னும் அவர் சொன்னதெல்லாம் சாப்பிட்டது என்பது சந்தோஷ் அவர்கள் மறுத்தாலும் அவர் சாப்பிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சீமானவர்கள் பட்டியலிட்ட அந்த உணவுகள் எல்லாம் விடுதலை புலிகள் முகாமில் சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டது என்பதுதான் உண்மை. இதன் பிறகு சீமானவர்களை என்ன சொல்லி விமர்சனம் செய்வார்கள்? அவர் மீது இதுவரை எழுப்பப்பட்ட அத்தனை சந்தேகங்களுக்கும் அவருக்கு எதிராக பேசுகிறேன் என்கின்ற பேரிலேயே உளறி அனைத்து உண்மையையும் ஊடகங்களில் பதிவு செய்துவிட்டார் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள். இது ஒரு புறம். தற்பொழுது நாம் இந்த அளவிற்கு சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசுவதால் சீமானவர்கள் பெரியாரவர்கள் குறித்து பேசுவதையெல்லாம் ஏற்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. காரணம், தமிழக அரசியலில் தந்தை பெரியார் அவர்கள் நிச்சயமாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அவரால் தமிழகத்தில் உள்ள மக்கள், தமிழகத்தில் உள்ள பிறமொழி பேசும் மக்கள் என அனைவரும் பயன்பெற்று இருக்கிறார்கள். அதில் சீமானுக்கு பல சந்தேகங்கள் எழலாம், தவறில்லை. பெரியாரே அதைத்தான் கூறியிருக்கிறார். யார் எதை சொன்னாலும் உன் அறிவிற்கு சரியாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் அது குறித்து கேள்வி எழுப்பு என்று சொன்னவரே பெரியார் அவர்கள்தான். அப்படி இருக்க சீமானவர்கள் பெரியார் அவர்கள் சொன்னதாக பல கருத்துக்களை சொல்லி வருகிறார். ஆனால் அனைவரும் அவரவர் அகத்தை தொட்டு மனச்சாட்சியோடு பதில் சொல்லுங்கள். இந்த கருத்துக்களை சீமான் பேசுவதற்கு முன்பு இந்த தமிழகத்தில் சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் பலரும் பேசவில்லையா? இதைவிட மோசமாக பெரியார் பேசினார் என்று பலரும் பேசியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது சீமான் அவர்களுக்கு எதிராக கிளம்புவது என்பது திமுகவை தாங்கி பிடிக்க, திமுகவை காப்பாற்றுவதற்கு, திமுகவிற்கு ஆதரவாக, அதுதான் இங்கே பிரச்சனை. நாங்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். முழுமையாக என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்? அறிஞர் அண்ணா அவர்களே பெரியார் அவர்களை முழுமையாக ஏற்கவில்லை. அண்ணா அவர்களே ஏற்காத பொழுது அதன் பிறகு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புதிய இயக்கம் கண்டு, அதன் பிறகு அம்மா காலத்தில் நாங்கள் எல்லாம் நேரடி அரசியலுக்கு வந்தவர்கள், நாங்கள் எப்படி முழுமையாக பெரியாரை ஏற்க முடியும்? ஆகவே பெரியாரை ஏற்கிறோம், அதே சமயம் பெரியாருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்கவில்லை. அதுபோல அவர் சூழல் காரணமாக சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக சற்று ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம்.
அப்படி பேசியிருந்தாலும் அதையும் நாங்கள் ஏற்கவில்லை. அதற்காக பெரியாரை முழுமையாக நாம் நிராகரித்து விட முடியாது. பெரியாரை முழுமையாக நிராகரிப்பது என்பது நாம் சுயமரியாதை போராட்டத்தை முடக்கிக் கொள்வதற்கு சமம். பெரியாருக்கு முன்பு பெரியார் பேசிய அத்தனை கருத்துக்களையும் தமிழ்நாட்டில் பலரும் பேசியிருக்கிறார்கள், பெரியாருக்கு பின்பும் பேசியிருக்கிறார்கள். நாம் ஏன் பெரியாரை ஒரு அடையாளமாக வைக்கிறோம் என்றால், பெரியார் காலத்தில் மிக முக்கியமாக அந்த சுதந்திரம் அடைந்து அரசியல் மாற்றங்கள் வந்து அரசியல் அமைப்பு சட்டங்கள் வரும் பொழுது அவர் தொடர்ந்து பேசியதால் பல மாற்றங்கள் இங்கே நடைபெற்று இருக்கிறது. அதற்காகத்தான் பெரியாரை நாம் கொண்டாடுவோம். இதில் மாற்று கருத்து அல்ல. ஆகவே நமது மேடை கேட்டுக்கொள்வதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை, நீங்கள் பெரியார் அவர்கள் குறித்து என்ன கேள்வி வேண்டுமானாலும் எழுப்புங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் வார்த்தைகளில் கவனம், அது மிக முக்கியம். அதே போல சீமானை எதிர்க்கிறோம் என்று தயவு செய்து பெரியாரியல் ஆதரவாளர்கள் பெரியாரை நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள் இழுக்க வேண்டாம். அதுதான் பெரியாருக்கு நீங்கள் செய்யும் கைமாறு. நீங்கள் சீமானை எதிர்ப்பதற்கு பெரியாரை ஒரு கேடயமாக பயன்படுத்தத்தான் அவர் பல விஷயங்களை பேசுகிறார். அதை நீங்களும் தவிர்க்க வேண்டும். இதுதான் நமது மேடை எடுத்து சொல்ல விரும்புவது. எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசியல் வரலாற்றில் தந்தை பெரியார் அவர்களை தவிர்க்கவும் முடியாது, தவிர்க்கவும் கூடாது என்பதுதான் நமது மேடை நிலைப்பாடு. நன்றி, வணக்கம்.